நீதிமன்றங்களை நாடுறது கரெக்டான டைமில் நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃப்ரீபீஸ் இலவசங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு எலெக்ஷனுக்கு முன்னாடி கிடைக்கணுன்றதுக்காக தான். அவங்க கொடுத்துருக்க தீர்ப்பு என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி தீர்ப்பை எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை பற்றி தீர்ப்பு கிடச்சி என்ன யூஸ் இருக்குது? அது ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எஸ்ஓபி யூக்கலைஸாக இல்லை, ஒரு சிலருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு டிவிக்கு ஒரு கேஸ் போட்டுச்சு. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் முன்னாடி எம்எல்ஏ எம்பி வாங்கின கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்க என்ன தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட் கேட்குது. இதுக்கு என்ன எங்களோட வாதம் என்னென்னா, என்ன கேட்குறோன்னா, மக்களாக ஒரு கேட்குற என்ன விஷயம்னா, ஏன் சார் புதுசாக அந்த கட்சி தான் சார் முன்னுரிமை கொடுக்கணும், எங்களுக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணால் தான் நாங்கள் வர முடியும். எத்தனை வருஷத்தில் தைரியமாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க, முன்னுரிமை நிற்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பண்ணிக்கணும்னு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி முன்னுரிமை கொடுக்கறது தான் முக்கியம். இதை நாங்கள் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். மூணாவது என்னென்னா, ஜனநாயகம் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை ஹைகோர்ட்லேயே வேறு பெஞ்ச் உட்காந்து அதை வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி வாங்குறாங்க. அது கேன்சல் பண்ணுற மாதிரி. அது மேலே போய்ட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மேலே செகண்ட் அப்பீல் போகும்போது மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். அங்கே சுப்ரீம் கோர்ட் திருப்பி பெஞ்ச் கோர்ட்டுக்கு அனுப்புது. இங்கேயும் அந்த விஷயத்தை தள்ளி ஒரு விஷயத்தை தேவைப்படுற நேரத்துக்கு தீர்ப்பு கிடைக்காம அது ஒரு என்ன சொல்கிறது, பாலிட்டிக்ஸாக என்னென்னு தெரியல, சொல்ல முடியாத அளவுக்கு எங்களை கெஸ்ஸிங் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. சரி விடா, ஜனநாயகம் தான் இப்படின்னு நடந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டுச்சு. 48 டேஸில் இருக்க சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இஷ்யூவை 18 டேஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ ஜனநாயகனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அது 20-25 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு, இன்னும் வரல. இது என்ன ரூலு? கவர்மெண்ட் அதை கேட்குமா, அதை கொஸ்டின் போனோமான்னு தெரில. அதேமாதிரி KN நேருவுக்கு ஒரு ஆர்டர் போட்டுச்சு. KN நேரு அகேன்ஸ்டாக ஒரு ஆர்டர் போட்டு இந்தமாரி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவர் சீக்கிரமாக அதை சம்மன் கொடுக்கணும், அவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்காங்க. அடித்தட்டு மக்கள் நீதிமன்றத்தை நாடுறதே உங்கள்கிட்ட இந்த தீர்ப்பு கிடைக்கும், நல்ல விஷயத்த நல்ல நேரத்துக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தான். இந்த கோர்ட் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்கு கரெக்டான டைமில் பண்ணி கோர்ட் மேலே நம்பிக்கையும் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இருந்தால் தான் இங்கே லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்கும். எல்லா விஷயமும் கரெக்டான டைமில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீதித்துறைக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். தமிழ் மக்களில் ஒத்த நாய் நான்.